கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குகிறதான தேவ சமாதானம் நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சரியான உபதேசத்தை கேட்கறதுக்கு அநேகருக்கு மனம் இல்லை. கட்டுக்கதைகளை கேட்கறதுக்கு தான் ஜனங்க விரும்புகிறார்கள். கதை கேட்குறதுக்கு ஜனங்க விரும்புகிறாலும் தர சரியான உபதேசத்தை கேட்கறதுக்கு, ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு இன்றைக்கு அநேகருக்கு மனம் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 3 வசனம் பாருங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். இன்றைக்கு சரியான உபதேசம் எந்த பாஸ்டர் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணால் அந்த சபையில் ஜனங்கள் குறைவாக இருக்கிறாங்க. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிற சபையில் ஜனங்கள் குறைவாக இருக்கிறாங்க. கடிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்குற குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது ரொம்ப கோபம் வரும். ஒரு நல்ல எண்ணமே வராது. அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, அண்ணன் எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு. ஏன்னு சொன்னால் அவங்க செய்கிற காரியத்தை கண்டுக்காமல் நம்ம விட்டுருவோமானால் அவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா நல்லவர், அம்மா நல்லவர், அண்ணன் நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டிக்கும்போது, கடிந்து கொள்ளும்போது நம்ம மேலே அவர்களுக்கு கோபம் வரும். ஆனால் கடிந்து கொள்ளாமல் அப்படியே விடுவீங்களான்னா அந்த தவறான பாதையில் போகிறதுக்கு அது வழி உண்டாக்கும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. 3 வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம் சொன்னால் அவங்க பொறுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மனதில்லை. பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகளை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. பாஸ்டர் டான்ஸ் ஆடணுமா, விசுவாசி டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறாரா, பாஸ்டர் ஆடுங்க, சேர்ந்து ஆடினா அந்த சபை வளரும். எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டரு, எங்கள் பாஸ்டர்மா நல்ல பாஸ்டர்மா, எங்கள் சபை நல்ல சபைன்னு ஜனங்க வருவாங்க. அவங்கள பார்த்து நிறைய ஜனங்க வருவாங்க. ஆனால் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிற சபை ரொம்ப ஆத்துமாக்கள் குறைவாக இருப்பாங்க. எந்த சபையில் கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுகிறார்களோ அந்த சபையில் ஆத்துமாக்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எதுக்கெல்லாம் சாய்ந்து போகலாம்? கட்டுக்கதை. நிறைய ரீல் விடணும். அந்த ரீல் விட்டால் தான் சபையில் இன்றைக்கி ஜனங்களுக்கு சிரிச்சுட்டே இருப்பாங்க. சிரிக்கிற பிரசங்கர் வந்துட்டால் சிரிச்சுட்டே இருப்பாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அந்த சபை அப்படியே வளர்ச்சி இல்லாமல் போயிடும். ஆத்துமாக்கள் வளர்ச்சி இல்லாத போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். 3 வசனம். செவி தின உள்ளவராகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகளை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. 5 வசனத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பார்க்குற இந்த செய்தியுடைய தலைப்பு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணிக்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 20 வருஷம் விசுவாசியாக இருப்பீங்க, 25 வருஷம் விசுவாசியாக இருப்பீங்க, இல்லை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. ஆனாலும் இன்னும் அநேக காரியங்களில் தெளிவில்லாமல் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்தில் நமக்கு தெளிவில்லை நான் சொல்கிறேன். நாம் ஜெபம் பண்ணுவோம், ஏன் ஜெபிக்கிறோன்னு நமக்கு தெளிவு இருக்காது. நம்ம விசுவாசிகளாக இருப்போம், ஏன் விசுவாசிகளாக இருக்குன்னு நமக்கு தெளிவு இருக்காது. நாம் ஆராதனைக்கு போவோம், ஏன் ஆராதனைக்கு போவோம்னு நமக்கு தெளிவு இருக்காது. நம்ம தசமபாகம் காணி கொடுப்போம், ஏன் தசமபாகம் காணி கொடுக்கணுன்னு தெளிவு இருக்காது. நாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவோம், சபை நடத்துவோம், ஏன் நடத்துகிறோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறோம், ஏன் சபை நடத்துகிறோம், ஏன் முழு நேரம் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி நமக்கு தெளிவு இருக்காது. நான் திரும்ப அந்த காரியங்கள் ஞாபகப்படுத்துகிறேன். விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை காட்டிலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் விசேஷமுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஆபிரகாமுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாது, யாக்கோபுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாது, யோசேப்புக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறார். அதனால தான் நாம் விசுவாசிகளாக இருக்கிறத மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், நாம் ஏன் ஜெபம் பண்ணுறோம்?
நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கலைன்னா இன்னிலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் சபைக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஏன் நான் ஜெபம் பண்ணா விட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டும். சபைக்கு கட்டாயமாக நம்ம போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரந்தோறும் ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். விசேஷ கூட்டங்கள் வைத்தால் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், சபை கூடுவதில் சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நான் அந்த நாட்கள் நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் சந்தோஷமாக ஜனங்களோடு கூட தேவாலயத்துக்கு போய் வருவேனே, அதெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு மனசு வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆராதனைக்கு போகிற காரியத்தை எந்த காரணத்தை கொண்டும் விசுவாசிக்க தவிர்க்கக்கூடாது. அன்றைக்கி பார்த்தா கல்யாணம் வச்சுருப்பாங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு போவாங்க, காது குத்துட்டு வச்சுருப்பாங்க. எந்த காரியம் வச்சாலும் ஆராதனை போய் கலந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே போங்க. இல்லை போகாட்டி மாமா கோச்சுக்குவார், அக்கா கோச்சுக்குவார், சொந்தக்காரங்க கோச்சுக்குவாங்கலாம் நினைக்கிறீங்க. ஆராதனைக்கு வராவிட்டால் பாஸ்ட்டை காட்டிலாம் ஆண்டவர் கோச்சுக்கு. அதனால் நீங்கள் ஆராதனையில் கட்டாயமாக ஒரு ஆராதனையிலும் நீங்கள் விசுவாசிங்க, ஆராதனையில் தான் இருக்கணும். ஆண்டவர் உங்களை அங்கே தான் வந்து தேடுவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து தேட மாட்டார், கடையில் வந்து தேட மாட்டார், வீட்டில் வந்து தேட மாட்டார். உங்களை ஆண்டவர் பார்க்க வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சபையில் வந்து பார்ப்பார். நீங்கள் சபையில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த காணிக்கை தசமாக ஏன் தரேன்னு புரியாமையே அநேகர் செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்முடைய வருமானத்திலெல்லாம் நாம் 10ல் 1 பங்கு தசமாக தர வேண்டும். நீங்கள் போகிற சபைக்கு உங்கள் பாஸ்ட்டுக்கு தான் அதை தரணும். அது 4 பங்காக பிரித்து 4 பேர் கொடுக்கறது நான் அடிக்கடி நிறைய சொல்லிட்டேன். அது ஆசீர்வாதம் கிடையாது. டிவி பாருங்கள், டிவிக்கு காணி கொடுங்க. பத்திரிக்கை படிங்க, பத்திரிக்கை காணி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்ட்டுகளுக்கு காணிக்கை அனுப்புங்க, கொடுங்க. ஆனால் தசம்பாகத்தை எடுத்து செய்யாதீங்க. அந்த தசம்பாகம் முழுவதும் உங்களுடைய சபைக்கு போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ல் 1 பங்கு உங்களுடைய சபைக்கு, கர்த்தருக்குரியது. அது பாஸ்ட்டுக்குரியது கிடையாது. யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. அந்த கர்த்தருக்குரியதை நீங்கள் திருடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் காணிக்கை தரணும். காணிக்கைக்கு அளவு கிடையாது. தசம்பாகத்துக்கு 10ல் 1 பங்கு நீங்கள் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம ஏன் ஆத்தும ஆதாயம் செய்கிறோம்? ஆத்தும ஆதாயம் செய்யவிட்டால் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். உங்களுக்கு கொடுத்த நாளில் நீங்கள் உங்களுக்குன்னே வாழ்ந்துட்டீங்களான்னா, உங்களுக்குன்னே உழைத்து பிழைத்து வீடு குடும்பம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இப்படியே வாழ்ந்து அந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது ஆண்டவர் கேட்பார், உனக்கு எவ்வளோ நாள் கொடுத்தேன், உனக்கு எவ்வளோ எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்தேன், நீ எனக்கு என்ன செய்தாய்? கட்டாயமாக கர்த்தர் கேட்பார். நாம் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு நேரம் ஊழியம் செய்கிறவங்க நல்லா கவனிங்க. அழைப்பு இருந்தால் மட்டும் முழு நேரம் ஊழியம் செய்யுங்க. அழைப்பு இருந்து முழு நேரம் ஊழியம் செய்யாது போனாலும் தப்பு. அழைப்பு இல்லாமல் முழு நேரம் ஊழியம் செய்தாலும் தப்பு. அழைப்பு இருந்தால் மட்டும் முழு நேரம் ஊழியம் செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் விசுவாசி அவங்க சபையில் இருந்து கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கள். அழைப்பு இல்லாமல் நீங்கள் போய் சபை விரோதமாக எழும்பி 4 ஆத்துமாக்களை கூட்டு போய் ஒரு ஜெபம் நடத்துனீங்கன்னா கொஞ்ச நாள் நடத்துவீங்க. அதுக்கப்புறமா ஆண்டவரை விட்டு சபையை விட்டு ஊழியத்தை விட்டு எல்லாம் பின்வாங்கி போயிடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த காரியத்தில் தெளிவாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன காரியத்திலெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த காரியத்திலெல்லாம் தெளிவாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது நான் வாசிக்கிறேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பொலை நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். இந்த 22ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி, 21ஆம் வசனத்தில் அவன் என்னை தொட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்திப்பொலை நேரமாகிய வேளையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இது 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே எனக்கு அன்பானவர்களே,
இந்த தானியேல் ஜெபிக்கிறான். காபிரியேல் தூதன் வேகமாக பறந்து வந்து அது தானியேலை தொட்டான். தொட்டு 22 வசனத்தில் அவனுக்கு தெளிவு உண்டாக்கிறான். அவனை தொட்டு அப்படி தோலை பிடிச்சி அசைச்சிருப்பான். ஒருவேளை கண்ணை மூடிட்டு அவர் ஜெபம் பண்ணியிருந்திருக்கலாம். தெளிவு உண்டாக்கி தானியேல்கிட்ட பேசுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க. எப்படி எந்த ஊழியம் செய்யுங்க. விசுவாசியாக இருங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க, சபைக்கு போங்க, வாங்க, ஜெபிங்க. ஆனால் நீங்கள் செய்கிற காரியத்தில் உங்களுக்கு மன தெளிவு இருக்குதா? மன தெளிவில் என்ன பிரயோஜனம் இல்லை. பவுல் அதனால தான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு என்று சொல்லப்பட்டு, நாங்கள் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்கிறோம், அநேக வருஷ விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆனாலும் நிறைய காரியங்கள் எங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க. நீர் எங்களுக்கு தெளிவு உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய மனதில் தெளிவை உண்டாக்குவீராக. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இருதயத்தில், மனதில் ஒரு தெளிவு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் மகிமைப்பட்டோம். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். வான பூமி அழியும் முன்னே இயேசு வருவார். வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். புவி மீது அரசாலே இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. புவி மீது அரசாலே இயேசு வருவார். புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் அன்றோ. மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, உன் பணம் பொருள் யாவும் போய்விடுமே. உன் வாழ்வு கண்ணீராய் மாறிடுமே. உன் பணம் பொருள் யாவும் போய்விடுமே. உன் வாழ்வு கண்ணீராய் மாறிடுமே. அக்கினி இறங்கி அழிக்கும் முன்னே அன்பரே நீர் என்று மனம் திரும்பு. அக்கினி இறங்கி